வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன் போலீஸ் காஸ்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் பிசி தேர்வுக்கான முக்கியமான வினாமுற்றடைகளை பற்றி பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போட சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் நான் ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது அறிவு. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய டிஎன் போலீஸ் காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கான வினாமுற்றடைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரானின் ஈரியல்பு தன்மையை விளக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி பிராக்லே. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானுடைய ஈரியல்பு தன்மையை விளக்கியவர். சரிங்களா? அதுக்கடுத்து 2, அணு உட்கருவின் அமைப்பு மற்றும் பண்பை ஆராய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். சரிங்களா? அதாவது அணு உட்கருவின் அமைப்பு மற்றும் பண்பு, அதனுடைய பண்பை பற்றி ஆராய்வதற்கு பயன்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது 3, ஒளியியல் கொள்கையை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டியன் ஹைகன்ஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியல் கொள்கையை கண்டுபிடித்தவர். 4, வானவில்லின் மேற்பகுதியில் காணப்படும் நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வானவில்லின் மேற்பகுதியில் காணப்படும். 5, மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்டம். மந்த வாயுக்களுடைய எலக்ட்ரான் நாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது 6 பாருங்கள். ஆப்டிக்கல் ஃபைபரில் பயன்படும் தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முழு அக எதிரொலி. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபரில் பயன்படக்கூடிய தத்துவம். சரிங்களா? அதுக்கடுத்து 7 பாருங்கள். பொருள்களின் ஒளிவிலக எண் காணப்படுவது. பொருள்களின் ஒளிவிலக எண்ணை காணப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா நிறை மாலைமானி. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களின் ஒளிவிலக எண்ணை வந்து கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. அதுக்கடுத்தது 8, காற்று மண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக காணப்படக்கூடிய வாயு. சரிங்களா? அதுக்கு 9, வானவில் உருவாக காரணமான நிகழ்வு. வானவில் வந்து பார்த்தீங்கன்னா எதன் மூலியம் உருவாகும் பார்த்தீங்கன்னா நிறப்பிரிகை மற்றும் முழு அக எதிரொலிப்பு. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வானவில் உருவாகிறது. அதுக்கடுத்தது 10 பாருங்கள். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு. ஒளிச்சேர்க்கையின் போது என்ன பண்ண கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்போ வெளியிடும் வாயுங்கன்னா ஆக்சிஜன். சரிங்களா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வெளியிடுகிறது, கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்கிறது. சரிங்களா? 11, மாலத்தியான் என்பது ஒரு பூச்சிக்கொல்லி. 12, ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல் மற்றும் நீராவி போக்கு ஆகிய 3 செயல்களையும் நிகழ்த்தும் தாவர உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இலை. சரிங்களா? இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது, சுவாசித்தல் மற்றும் நீராவி போக்கு. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா இலை. சரிங்களா? அதுக்கு 13, தொற்று தாவரத்திற்கு உதாரணம். தொற்று தாவரத்திற்கு உதாரணம் இது பார்த்தீங்கன்னா வாண்டா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தொற்று வேறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு 14, வாழையை தாக்கும் பூச்சிகளை அழிக்கும் பூச்சி மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போபியூரான். கார்போபியூரான் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரங்களை தாக்கக்கூடிய ஒரு பூச்சியை அழிக்கக்கூடிய பயன்படுத்தும் பூச்சி மருந்து. சரிங்களா? அதுக்கடுத்து 15, உயர் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது. உயர் வெப்பநிலை அளக்க பயன்படுவது பைரோமீட்டர்னு ஒரு மீட்டர். சரிங்களா? இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. 16, ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்பர். சல்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரை வல்கினை செய்ய பயன்படுகிறது. 17, மின்சாரத்தை கடத்தும் ஒரே உலோகம். மின்சாரத்தை கடத்தும் ஒரே உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா கிராஃபைட். சரிங்களா? அதுக்கடுத்து 18, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது லேசர். சரிங்களா? லேசர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 19, ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது. ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது பார்த்தீங்கன்னா அயோடின். சரிங்களா? அயோடின் வந்தால் ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை குடிக்கிறது. 20, தாவரத்திலிருந்து விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலம். தாவரத்திலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலம் சொல்லுவாங்க. சரிங்களா? கரிம அமிலம். 21, அமில கொள்கையை வெளியிட்டவர். அமில கொள்கையை வெளியிட்டவர் அப்படின்னா அர்சீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமில கொள்கையை வெளியிட்டவர். 22, வெப்பத்தை அளக்க பயன்படுவது கலோரிமீட்டர். சரிங்களா? வெப்பத்தை அளக்க பயன்படுவது கலோரிமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கலோரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. 23, வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது.
24 அமிலங்கள் pH மதிப்பு. அமிலங்களின் pH மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 7.7 மதிப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமிலங்களின் மதிப்புன்னு சொல்லுவாங்க. 7க்கு மேலே போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காரம். சரிங்களா, அமிலங்களின் pH மதிப்பு என்னன்னா 0லேருந்து 7க்கு குறைவாக இருந்தால் அது வந்து அமிலத்தின் pH மதிப்புன்னு சொல்லுவாங்க. 7க்கு மேலே இருந்தால் அது காரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது 25 நாப்தலின் தயாரிக்க உதவுவது எது? நாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். சரிங்களா, இந்த அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்தலின் தயாரிக்க உதவுகிறது. 26 திரவங்களின் ஒப்படர்த்தி தன்மையை அறிய பயன்படுவது. திரவங்களின் ஒப்படர்த்தி தன்மையை அறிய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். சரிங்களா, அதுக்கடுத்தது 27 பூமிக்கு வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது. பூமிக்கு வருகின்ற புற ஊதா கதிர்களை தடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன். சரிங்களா, ஓசோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்களை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி பூமிக்கு அனுப்புகிறது. சரிங்களா, 28 பாருங்கள். ஸ்க்லீரன் கைமா செல்களில் சுவரில் காணப்படுவது. ஸ்க்லீரன் கைமா செல்களின் சுவரில் காணப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்னின் சொல்லுவாங்க. சரிங்களா, லிக்னின் வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவரில் காணப்படுகிறது. 29 முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர். சரிங்களா, இன்குபேட்டரில் வச்சா பார்த்தீங்கன்னா முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்க பயன்படுகிறது. 30 பாருங்கள். சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கோள். வெகு தொலைவில் உள்ள கோள் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. 31 பாலில் உள்ளதை விட அதிக கால்சியம் உள்ள காய்கறி. பாலில் உள்ளதை விட அதிகமாக கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா, இது 32 பாருங்கள். அயோடின் நம் உடலில் எந்த பகுதியில் உள்ளது? அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தைராக்சின் என்ற பகுதியில் உள்ளது. அயோடின் குறைந்தா என்ன பண்ணுவதுன்னா தைராக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நோய் ஏற்படும். சரிங்களா, அதனால் அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா தைராக்சின் என்ற பகுதியில் உள்ளது. 33 பாம்புக்கு எத்தனை நுரையீரல் உள்ளது? ஒரே ஒரு நுரையீரல் தான். சரிங்களா, பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நுரையீரல் தான் இருக்குது. சரிங்களா, அதுக்கு 34 பாருங்கள். சிரிக்கும் போது நமது உடலில் எத்தனை தசைநார்கள் இயங்குகின்றன? எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 தசைநார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்குகின்றது. 35 திராட்சை புளிப்பு போன்றவற்றில் அடங்கி உள்ள அமிலம் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம். 36 பாருங்கள். மனித மூளையை எக்ஸ்ரே எடுக்கும் கருவியின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்செபலோகிராஃப். இதை வந்து பார்த்தீங்கன்னா மனித மூளையை எக்ஸ்ரே எடுக்க பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா என்செபலோகிராஃப். சரிங்களா, அதுக்கடுத்து 37 பாருங்கள். முன்னும் பின்னும் பறக்கும் சக்தி படைத்த பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊங்காரா குருவின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பறக்கும் பின்னும் பறக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து 38 பாருங்கள். ரப்பரை பதப்படுத்த உதவும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்மிக் அமிலம். சரிங்களா, அதுக்கடுத்தது 39 பாருங்கள். எல்லா கண்டங்களிலும் எல்லா தட்ப வெப்பநிலையிலும் வாழக்கூடிய விலங்கு. எல்லா கண்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து காணப்படும். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாய். சரிங்களா, எல்லா கண்டங்களிலும் எல்லா தட்ப வெப்பநிலையிலும் வாழக்கூடிய விலங்கு தான் நாய். 40 மிக சிறிய இதயம் கொண்ட பிராணி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். 41 கால்நடை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. சரிங்களா, அதுக்கு 42 அலுமினியத்தை கண்டறிந்தவர். அலுமினியத்தை கண்டறிந்தவர் பார்த்தீங்கன்னா ஹோலர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை கண்டறிந்தவர். 43 பாருங்கள். தைராய்டு நோய்களை குணப்படுத்தும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலூரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா தைராக்ஸ் நோயை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும். 44 பழத்தின் இனிப்பிலிருந்து பெறப்படும் சர்க்கரை நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பிலிருந்து வரக்கூடிய நோய். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட் சொல்லுவாங்க. 45 பாருங்கள். வெங்காயத்தில் அதிகம் உள்ள வைட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் அதிகமாக காணப்படுகிறது. 46 பூமியின் போர்வையாக செயல்படுவது வாயுமண்டலம். வாயுமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் ஒரு போர்வையாக செயல்படுகிறது. 47 எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1980 வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோய் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து 48 பாருங்கள். கண்கள் இருந்தும் பார்வையற்ற பிராணி எதுவும் பார்த்தீங்கன்னா வவ்வால். சரிங்களா, வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் இருந்தால் அதனுடைய பார்வை மிக குறைவு. சரிங்களா, 49 பனிக்கட்டியின் மேல் வளரும் தாவரம் கிரையோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியின் மேல் வளரக்கூடிய ஒரு தாவரம். 50 ஒட்டகச்சிவிங்கி எந்த அறிவியல் குடும்பத்தை சேர்ந்தது? எதுவும் பார்த்தீங்கன்னா ஜிராஃபிடோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிராஃபிடோ என்ற அறிவியல் குடும்பத்தை சார்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி. 51 மனித உடலில் மிக சிறிய எலும்பு எதுவும் பார்த்தீங்கன்னா அன்வில்னு சொல்லுவாங்க. இது வந்து காது எலும்பு. சரிங்களா, அன்வில் எலும்பு அல்லது அங்கவடி எலும்புன்னு சொல்லுவாங்க. அங்கவடி எலும்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் மிக சிறிய எலும்பு. சரிங்களா, அதுக்கடுத்து 52 அலைநீளம் அதிகம் உள்ள வண்ணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. சரிங்களா, சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளம் கொண்டது. 53 விட்டமின் மிக அதிகமாக காணப்படுவது
விட்டமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிகள் மற்றும் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின்கள் காணப்படுகிறது. 54 மின்சாரத்தை கடத்தாத உலோகம். மின்சாரத்தை கடத்தாத உலோகம் கேட்டோன்னா பிஸ்மத். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. தாவர இயலின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோபரடஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவரவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 56 சூரிய குடும்பத்தில் மிக சிறியதும் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் எதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா தொலைவில் உள்ள கோள். சரிங்களா, தொலைவில் உள்ள கோள் மற்றும் மிக சிறியது கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள்னு கேட்டாங்கன்னா ப்ளூட்டோ. சரிங்களா, அதுக்கடுத்தது 57 மிகப்பெரிய வால்மீன். மிகப்பெரிய வால்மீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வால்வின் மீன் சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது 58 உலகின் மிக சிறிய உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் அல்லது வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் மிக சிறிய உயிரினம். 59 தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று கண்டறிந்தவர். தாவரங்களுக்கு உயிருண்டு என்று கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு உயிருண்டு என்று கண்டறிந்தவர். 60 மனித முதுகெலும்பில் உள்ள எலும்புகள் பிணைப்புகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. மனித முதுகெலும்பில் உள்ள எலும்புகளின் பிணைப்புகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 26. சரிங்களா, 26. சரிங்களா, அதுக்கடுத்து 61 ருது சம்சாரம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். சரிங்களா, ருது சம்சாரம் என்ற நூலை எழுதியவர் காளிதாசர். 62 அமினோ அமிலங்களை கொண்ட பாலிஃபைட்டுகள் ஹார்மோன் இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின். சரிங்களா, அதுக்கடுத்தது 63 பிருத்திவிராச காவியத்தை எழுதியவர் யார். பிருத்திவிராச காவியத்தை எழுதியவர் சாந்த் பர்தாய். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராச காவியத்தை எழுதியவர். 64 கஜுராஹோவில் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தேலர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஜுராஹோவில் மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்டியவர்கள். 65 சூரிய கடவுள் ஆலயம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோனார்க் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கோவில் அமைந்துள்ளது. சரிங்களா, அதுக்கடுத்து 66 ஸ்தம்பம் எனப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கோபுரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வெற்றி கோபுரம். 67 முதலாம் போசர் சமஸ்கிருத கல்லூரியை அமைத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாரா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் போசர் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார். 68 மிசா சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டு வரப்பட்டது. மிசா சட்டம் 1973ஆம் ஆண்டு இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அதுக்கடுத்து 69 மராத்தியர் காலத்தில் பட்டில் என்பதை எதை குறிக்கும். பட்டில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாகியை பற்றி குறிக்கும். சரிங்களா, அதுக்கடுத்தது 70 லாக்பக்ஷா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். லாக்பக்ஷா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் அப்படின்னா குத்புதீன் ஐபக். சரிங்களா, 71 சிங்கிஸ்கான் சிங்கிஸ்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது 72 40 மண் குழுவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. உருவாக்கியன்னு கேட்டாங்கன்னா இல்துட்மிஷ். சரிங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா 40 மண் குழுவை உருவாக்கியவர். 73 மத்தியில் முதலாவது கூட்டணி அரசை உருவாக்கியவர். மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது கூட்டணி அரசை உருவாக்கியவர்கள் மொராஜி தேசாய். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் முதலாவது கூட்டணியை உருவாக்கியவர். சரிங்களா, அதுக்கடுத்தது 74 தமிழக சட்டசபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. தமிழக சட்டசபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. 75 தமிழகத்தில் எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். எத்தனை பார்த்தீங்கன்னா 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் உள்ளனர். காற்றின் திசைவேகம் பயன்படுவது. காற்றின் திசைவேகம் காண பயன்படுவது அனிமோமீட்டர். சரிங்களா, அனிமோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி காற்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசைவேகத்தில் வீசக்கூடியது கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்தது 77 வளிமண்டல அழுத்தம் காண பயன்படுவது. வளிமண்டல அழுத்தம் காண பயன்படுவது பாரோமீட்டர். சரிங்களா, 78 ஒரு பொருளின் முப்பரிமாண படத்தை காட்டுவது. ஒரு பொருளின் முப்பரிமாண படத்தை காட்டுவது ஸ்டீரியோஸ்கோப். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் முப்பரிமாண படத்தை காட்டுவது ஸ்டீரியோஸ்கோப். 79 மாலுமிகள் திசையை அறிய பயன்படுத்தும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ். காம்பஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா திசையை அறிய பயன்படுத்தப்படுது. 80 தானியங்க மூலம் செய்திகளை அனுப்பவும் தந்தி தகவலை செலுத்தவும் பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிபிரிண்டர். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தானியங்க மூலம் செய்திகளையும் தந்திகளையும் செலுத்துவத பயன்படும் கருவி. சரிங்களா, அதுக்கடுத்தது 81 எதிரில் வரும் விமானத்தை அறிய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடார். ரேடார் கருவி மூலம் விமானம் ஏதாவது எதிர்நோக்கி வருதா என்று சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்தது 82 பாருங்கள். இதய துடிப்பு மற்றும் நுரையீரலின் இயக்கம் காண பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு மற்றும் நுரையீரலின் இயக்கத்தை
கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு 83 பாருங்கள். நுண்ணிய பொருட்களை பெரிதுபடுத்தி பார்க்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறிய பொருட்களை பெரிதாக்கி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு 84 தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப். சரிங்களா? டெலஸ்கோப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 85 காந்தப்புலங்களை அறிய பயன்படுவது மாக்னோமீட்டர். சரிங்களா? மாக்னோமீட்டர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலங்களை அறிய பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது 86 பாருங்கள். கடல் பயணத்தில் நேரத்தை துல்லியமாக அளக்க பயன்படுவது கடல் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து துல்லியமாக அளக்க பயன்படுவது எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா குரோனோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுகிறது. 87 மனித உடலின் உள் உறுப்புகளை காண பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்டோஸ்கோப். சரிங்களா? இது மூலியமாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் உறுப்புகளை காணலாம். 88 பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து உயரம் காண பயன்படுவது பார்த்தீங்கன்னா அல்டிமீட்டர். சரிங்களா? அல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ தூரம் உயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு காணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். 89 ரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அறிய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசைட்டோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோசைட்டோமீட்டர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். 90 பாருங்கள். மிக தொலைவில் உள்ள இடத்தின் வெப்பநிலையை அறிய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைரோமீட்டர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக தொலைவில் உள்ள இடத்தின் வெப்பநிலையை கணக்கிடலாம். 91 பாருங்கள். இந்தியாவில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1956. சரிங்களா? 56 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 92 கீதம் வாத்தியம் இரண்டும் சேர்ந்தது எதுங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் சொல்லுவாங்க. சரிங்களா? கீதம் வாத்தியம் இரண்டும் சேர்ந்தது தான் சங்கீதம் சொல்லுவாங்க. 93 பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா? 94 பாருங்கள். இந்திய மாநிலங்களின் உதயசூரியனின் பூமி என அழைக்கப்படுவது இந்திய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா இது உதயசூரியனின் பூமி என அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இது வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியனின் பூமி என அழைக்கப்படுகிறது. 95 பாருங்கள். மொழிவாரி பிரிவினையை முதலாக உருகொண்ட மாநிலம் அதாவது மொழிவாரி பிரிவினை மூலம் முதலாக உருவாக்கப்பட்ட மாநிலம் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். 96 பாருங்கள். தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அதுக்கடுத்தது 97 புவனேஸ்வர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஷாவோட தலைநகரம். 98 மத்திய நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டக் என்ற இடத்துல எந்த மாநிலம் ஒரிஷா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 99 இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என புகழப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று போற்றப்படுகிறது. 100 லாஸ்ட் கொஸ்டின் வைரங்களின்